டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வாம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல் மீட்டா மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டுவர்ட் அ ஃபெமினிஸ்ட் பொயட்டிக் பை அலைன் ஷோவால்டர். ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஆத்தர் அலைன் ஷோவால்டர் ஃபர்ஸ்ட் பிரசன்டட் 1978 யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் லிட்ரேச்சர் அண்ட் விமன்ஸோட இன்ட்ரோடக்டரி லெக்சரை ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ்ட் 1979 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பர்பஸ் ஃபெமினிஸ்ட் லிட்ரரி தியரி அண்ட் ட்ரெடிஷ்னல் லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு இடையில உறவுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். சிக்னிஃபிகன்ஸ் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமில் ஒரு பெரிய வளர்ச்சியை குறிக்குது அண்ட் கயனோ கிரிட்டிசிசம் என்ற டேர்மில் அறிமுகப்படுத்தப்படுது. செக்ஷன் 1 ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இன் தி 1970s கான்டெக்ஸ்ட் இன் இங்கிலீஷ் ஸ்டடீஸ். ஷோவால்டர் இங்கிலீஷ் ஸ்டடிக்கான சமகால அப்ரோச்சஸ் பற்றி குறிப்பிடுவதன் மூலமா தொடங்குறாங்க. இதில் எல்லா கான்ட்ரிபியூஷன்ஸும் ஆண்களால் செய்யப்பட்டவை என்பதை அவங்க குறிப்பிடுறாங்க. எக்ஸாம்பிள் ஜார்ஜ் ஸ்டைனர், ரேமண்ட் வில்லியம், கிறிஸ்டோபர் பட்லர், ஜனாதன் கூலர், டேரி ஈகிள்டன், லியோன் எடில் இவங்களெல்லாம் எக்ஸாம்பிளாக அவங்க குறிப்பிடுறாங்க. 1970s காலகட்டத்தில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டடியில் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் மிகவும் ஒடுக்கப்பட்ட அல்லது குறைவாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்றத அவங்க வலியுறுத்துறாங்க. பல எக்ஸ்டாப்ளிஷ் அறிஞர்கள் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ஸை படிக்கவே இல்லை. மேலும் படித்தவங்க பெரும்பாலும் அதை பாரபட்சம் அல்லது ஒரே மாதிரியான அசம்ஷன்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரெஜுடிஸ் அகெயின்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். ரோபர்ட் பார்ட்லோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமை லிட்ரரி கிரிட்டிசிசமாக மாறுவேடமிட்டு விமென்ஸ் லிப் ப்ரொபகண்டா அப்படின்னு நிராகரித்தாங்க. ரோபர்ட் பாயர்ஸ் இன் 1977 ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்க்கு எதிரான வழக்கு என்ற ஆர்டிக்கலில் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் சிறந்த ஆண் கலைஞர்களை அழிப்பதே நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் அசியூம் பண்ணுறாரு. ஜான் மில்லன் புதிய ஃபிலிம்ஸில் விமன் அண்ட் செக்ஷுவாலிட்டி என்ற சிங்கிள் ஒர்க்கை அடிப்படையாக கொண்டு பயஸ் தனது தீர்ப்பை வழங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு படைப்பின் அதே கேள்விகளை கேட்பதையும் ஐடியாலஜிக்கலி சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்ஸை கோருவதையும் வலியுறுத்துது அப்படின்னு அவர் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்னு விமர்சிக்கிறாரு. இந்த மாதிரியான கிரிட்டிசிசம் பெண் எழுத்தாளர்களையும் விமர்சகர்களையும் மிரட்டி மேல் டாமினேட்டட் அகாடமிக் டிஸ்கோர்ஸ்க்கு ஏற்ப அவங்கள தூண்டுச்சு. பெரும்பாலும் நம்பகத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆகியவற்றை காஸ்டாக கொடுத்துச்சு அப்படின்னு ஷோவால்டர் குறிப்பிடுறாங்க. அண்டர்லைங் ப்ராப்ளம் லேக் ஆஃப் ஆர்டிகுலேட்டட் தியரி. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்க்கு தெளிவான ஆர்டிகுலேட்டட் தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் இல்லாததுனால அட்டாக்ஸை எதிர்கொண்டதா ஷோவால்டர் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் கூட பெரும்பாலும் அவங்க எதை பாதுகாக்கிறாங்க அல்லது ஆதரிக்கிறாங்க என்பது குறித்து அவங்களுக்கே தெளிவாக தெரியாமல் இருந்துச்சு. அதனால் அதுக்கு எதிராக இருந்தவங்க அந்த ஃபீல்டை நிராகரிக்கவோ அல்லது தவறாக சித்தரிக்கவோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இம்பேக்ட் ஆன் விமன் கிரிட்டிக்ஸ். ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் கடுமையான கல்வி விதிமுறைகளுக்கு உட்பட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. பெரும்பாலும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸை அடக்கி எக்ஸப்டன்ஸை கெயின் பண்ண செல்ஃப் சென்சரிங் பண்ணாங்க. இன்ஸ்டிடியூஷன்லி மட்டும் இல்லாமல் இன்டலெக்சுவலி இந்த துறையை ஓரங்கட்டப்பட்டது ஃபெமினிஸ்ட் லிட்ரரி தியரிக்கு வளர்ச்சிக்கான சவால்களை உருவாக்குது. செக்ஷன் 2 சஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் தியரி அப்டிகல்ஸ் ஃபார் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் ஒரு பெரிய சேலஞ்ச் சஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் தியரி ஆகும். ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் பெரும்பாலும் நடைமுறையில் உள்ள லிட்ரரி தியரிஸை நம்புறதில்ல, ஏன்னா அவை ஆணாதிக்க அசம்ஷன்ஸில் வேரூன்றி இருக்கு. ஹாரோல்ட் ப்ளூம், ராபர்ட் பாயர்ஸ் அண்ட் நார்மன் மில்லர் இவங்கள போல பிரபல தியரிட்டிக்ஸ் மேல் சென்டர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை பிரதிபலிக்கும் ஸ்காலர்ஸோட ஒர்க்ஸ்க்கு எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிடப்படுது. அதனால விமென்ஸ் அவங்களோட தியரிஸை நம்புறது கடினமாக இருக்குது. மேல் சென்டர்டு தியரி இன் தி 1970s. 1970s பெரும்பாலான லிட்ரரி ஜேர்னல்ஸ் அண்ட் அகாடமிக் ஸ்டடீஸ் மேல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்செப்ஷன்ஸ்க்கு கவனம் செலுத்துது. விமென்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை இக்னோர் பண்ணிட்டு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸை யூனிவர்சல் நார்ம்ஸ்களாக கருதுனாங்க. லிட்ரரி தியரியில் ஆணாதிக்க அதிகாரத்தை வலுப்படுத்தியது அண்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸை அந்நியப்படுத்தியது. மேரி டேலிஸ் கிரிட்டிக் காட் ஆஃப் தி ஃபாதர் டுவர்ட் அ ஃபிலாசபி ஆஃப் விமென்ஸ் லிபரேஷன் அப்படின்ற புக்கில் டெய்லி ஒரு சில விஷயத்த விவாதிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஆணாதிக்க முறைகள் பெண்களோட கொஸ்டியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை அடக்குது. அகாடமிக் மெத்தட்
ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக பெண்களோட குரல்களை அழிச்சிருச்சு. இதனால பெண்கள் அவங்களோட சொந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை வெளிப்படுத்துறது ரொம்பவுமே கடினமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இம்பேக்ட் ஆன் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். பெரும்பாலும் ஆணாதிக்கம் செலுத்தும் அகாடமிக் தியரிக்கான கோரிக்கை நம்பகத்தன்மையை தேடும் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ்களை அச்சுறுத்துது. இது அகாடமிக் வேர்ல்டில் ஃபெமினிஸ்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஓரங்கட்டுறதுக்கும் தனிமைப்படுத்துறதுக்கும் பங்களிக்குது. இதில் ஒரு கோட் இருக்குது, அது என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். அகாடமிக் மெத்தட் கடுமையான தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்சல்யூட் ட்ரூத்தாக கருதப்படும் விதத்தை டெய்லி விமர்சனம் செய்கிறாங்க. அவங்க அதை ஒரு கீழ்நிலை தெய்வம் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஏன்னா அது அதிகாரத்தை சொல்லுது. ஆனால் உண்மையில் பரந்த சோஷியல் அண்ட் கல்ச்சர் பவருக்கு ஆணாதிக்கம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போன்ற சேவைகளை செய்யுது. இவை சோஷியல் அண்ட் கல்ச்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவற்றின் உயிர்வாழ்வை சீர்குலைக்குது அண்ட் தொந்தரவான தகவல்களை நான் டேட்டா என வகைப்படுத்துவதை பொறுத்தது. ஆணாதிக்க சிஸ்டம் அவங்களோட விதிமுறைகளை சேலஞ்ச் பண்ணுற கருத்துக்களை இக்னோர் ஆர் டிஸ்மிஸ் பண்ணுது. மேல் சென்டர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆர் விமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கேள்விக்குள்ளாக்கும் இன்ஃபர்மேஷன் அண்ட் கொஸ்டின்ஸ் irrelevant ஆர் இன்வாலிட் அப்படின்னு கருதப்படுது. அகாடமிக் மெத்தட் ஆண்களால் வடிவமைக்கப்பட்டது. எனவே பெண்கள் அவங்களோட சொந்த கேள்விகளை அடையாளம் காணவோ அல்லது அவங்களோட அனுபவங்களை வெளிப்படுத்தவோ கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணாதிக்க சிஸ்டம் விமன்ஸோட இன்டலெக்சுவலி சைலண்ட்டுக்குள்ளாக்கிருச்சு. அதனால ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் லிட்ரரி டிஸ்கோர்ஸில் கூட பங்கேற்கிறது கடினமாயிடுச்சு. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவங்களோட லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற முறைகள் தான் தேவை. பெண்கள் கேள்விகளை கேட்கவும் அவங்களோட யதார்த்தத்தில் தொடர்புடைய தியரிஸை உருவாக்கவும் அனுமதிக்கும் ஃபெமினிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட அவசியத்தை டெய்லி வலியுறுத்துறாங்க. செக்ஷன் 3 ஃபெமினிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு அகாடமியா டூவல் சேலஞ்ச் ஃபார் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் கல்வித்துறைக்குள் ஓரங்கட்டப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ஒரு சில ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ் கல்வித்துறையில் முழுமையாக சேர்றதை எதிர்த்தாங்க. முறையான இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அதன் செயல்பாட்டுகளையும் அனுபவ கவனத்தையும் நீர்த்து போக செஞ்சிரும் அப்படின்னு பயப்பட்டாங்க. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்கல் தியரி முழுமையடைஞ்சிச்சு. முழுமையான கல்வி சார்ந்ததாக மாறினதுனால ஃபெமினிஸ்ட் மூமெண்ட் அவங்களோட விட்டாலிட்டியை இழக்க நேரிடுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஃபிசிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேரியர். இந்த எதிர்ப்பு பல நூற்றாண்டுகளாக தியரிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்லேருந்து விலக்கப்பட்டதுனால உருவாக்கப்பட்ட விமன்ஸ்களுக்கு இடையே உள்ள ஃபிசிக் பேரியர்ஸை பிரதிபலிக்குது அப்படின்ற கருத்தை ஷோவால்டர் சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கலி லிட்ரரி ஸ்காலர்ஷிப் பெண்கள் சப்போர்ட்டிங் ரோல்ஸை பண்ணுறாங்க, அதே நேரத்தில் மென்ஸ் லீட் ரோலை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல்ஸ் உமன்ஸ் அண்ட் இன்டலெக்சுவல் அத்தாரிட்டியை அவங்க நிறுவுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 20th செஞ்சுரியில் மேல் கிரிட்டிக்ஸ் பெரும்பாலும் தங்களை சென்ட்ரல் ஃபிகராக நிலைநிறுத்தி கொண்டாங்க. அதே டைமில் பெண்கள் ஒரு சில ரோல்ஸ்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டாங்க. அது என்னென்ன ரோல்ஸ்னால் டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரிட்டேட்டர், எடிட்டர், ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்லி இந்த துறைகள்லேயே அவங்க கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாங்க. பர்பஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இன் அகாடமியா. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமை வகைப்படுத்துவதே ஷோவால்டர் நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இது இங்கிலீஷ் ஸ்டடீஸ்க்கு ஒரு முறையான அண்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸை அதை அறிமுகப்படுத்துச்சு, ஒரு கட்டமைப்பை வழங்குது. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் பெண்களின் அரசியல், சமூகம் மற்றும் கலாச்சார அனுபவங்களை மறுகட்டமைப்பு பண்ண ட்ரை பண்ணுது. ஃபெமினிசமோட ஆக்டிவிஸ்ட் எசன்ஸை இழக்காம விமன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சரிபார்த்து அவற்றை அறிவு சார்ந்த சொற்பொழிவில் ஒருங்கிணைப்பதே அதோட கோலாக இருக்கு. செக்ஷன் 4 விமன் ஆஸ் அ ரீடர் அண்ட் விமன் ஆஸ் அ ரைட்டர். விமன் ஆஸ் அ ரீடர் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் மென்ஸ் எழுதிய லிட்ரேச்சர்களை விமன்ஸ் கன்சியூம் பண்ணுற விதம் குறித்து ஃபோக்கஸ் பண்ணப்படுது. பர்பஸ் ரீடிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஜெண்டருக்கு எப்படி வடிவமைக்கப்படுது என்பதை ஆராயிறது தான் இதோட பர்பஸாக இருக்குது. கீ ஃபீச்சர்ஸ் டெக்ஸ்டில் உள்ள செக்ஷுவல் கோட்ஸ் அண்ட் ஜெண்டர்டு அசம்ஷன்ஸை குறித்து ரீடர்ஸ்க்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. லிட்ரேச்சரோட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட்டை படிக்கிறது. இதுதான் கீ ஃபீச்சர்ஸாக இருக்குது. அடுத்து எக்ஸாமினிஸ். இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. லிட்ரேச்சரில் பெண்களோட ஸ்டீரியோடைப்ஸ், கிரிட்டிசிசம் பெண்களை ஓரங்கட்டுதல் அல்லது தவறாக சித்தரித்தல், மேல் சென்டர்ட் லிட்ரரி தியரிஸில் உள்ள இடைவெளிகள். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாப்புலர் கல்ச்சர் அண்ட் மீடியாவை அனலைஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு பெண்கள் எப்படி கையாளப்படுறாங்க ஆர் சுரண்டப்படுறாங்க அப்படின்றத காட்டுது. செமியோட்டிக் சிஸ்டம் விமன் ஆஸ் அ சைனாக ஆராயிறாங்க.
அதாவது விமன் டெக்ஸ்ட் அண்ட் கல்ச்சரோட சிம்பிள் ஆர் கோட்களாக செயல்படுறாங்க என்பதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. விமன் ஆஸ் அ ரைட்டர், கைனோகிரிட்டிசிசம் பெண்கள் லிட்ரேச்சரை கிரியேட் பண்ணுறதுலையும் டெக்ஸ்ட் மீனிங்ஸை உருவாக்குறதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பர்பஸ் ஃபீமேல் லிட்ரரி ப்ரொடியூஷன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டிஸை ஸ்டடி பண்ணுறது. கீ ஏரியா ஆஃப் ஸ்டடி ஃபீமேல் கிரியேட்டிவிட்டியில் சைக்கோ டைனமிக்ஸ், விமன்ஸ் ஆர்ட்டை எப்படி உருவாக்குறாங்க, லிங்குஸ்டிக் அண்ட் ஃபீமேல் லாங்குவேஜ் ஒரு தனித்துவமான லிட்ரரி ஸ்டைல்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஜென்ரேஷன்ஸை கடந்து இண்டிவிஜுவல் ஆர் கலெக்டிவ் ஃபீமேல் லிட்ரரி வாழ்க்கை முறையை எப்படி அவங்க சொல்கிறாங்க. லிட்ரரி ஹிஸ்ட்ரி பெண்களின் பங்களிப்பை கண்டறிய அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் விமன் ரைட்டர்ஸ் அண்ட் ஒர்க்ஸை பற்றின ஆய்வுகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இதோட கீ ஏரியாஸ் ஆஃப் ஸ்டடியாக இருக்குது. ஷோவால்டர் தான் இந்த வார்த்தையை உருவாக்குனாங்க. கைனோகிரிட்டிசிசம் ஃப்ரெஞ்சில் கைனோகிரிட்டிக்கில் இருந்துச்சு. பட் தற்போது உள்ள எந்த வார்த்தையும் இந்த வகையான விமர்சனத்தை பிரத்யேகமாக விரிவாக்கலை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அண்ட் கைனோகிரிட்டிசிசம். ஆஸ்பெக்ட் ஃபோக்கஸ். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் மேல் எழுதின டெக்ஸ்ட்டை ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அனலைஸ் பண்ணுறது. கைனோகிரிட்டிசிசம் விமன்ஸோட சொந்த லிட்ரரி ப்ரொடியூஷன்ஸை படிக்கிறது. ஆஸ்பெக்ட் அப்ரோச். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் மார்க்சிசம் அண்ட் ஏஸ்தட்டிக்குடன் தொடர்புடைய அரசியல் சார்ந்தது. கைனோகிரிட்டிக் மோர் எக்ஸ்பீரிமெண்டல், தன்னிறைவு பெற்றது, ஃபெமினிஸ்ட் தியரியோட இணைக்கப்பட்டிருக்கு. ஆஸ்பெக்ட் அனாலஜி. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் பழைய ஏற்பாடு கடந்த கால தவறுகளையும் பாவங்களையும் ஆராயுது. கைனோகிரிட்டிசிசம் புதிய ஏற்பாடு, இமேஜினேஷன், கிரியேஷன் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் சொல்லுது. ஆஸ்பெக்ட் ஃபங்க்ஷன். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் ஒரே மாதிரியான கருத்துக்கள், ஒடுக்குமுறை மற்றும் ஓரங்கட்டப்படுதல் ஆகியவற்றை ஆராயுது. கைனோகிரிட்டிசிசம் கிரியேட்டிவிட்டி, லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரரி ஸ்ட்ரக்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அண்ட் கைனோகிரிட்டிசிசம். கீ பாயிண்ட்: முழுமையான ஃபெமினிஸ்ட் லிட்ரரி விஷனுக்கு 2 அணுகுமுறைகளுமே அவசியம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் ஜெண்டர், பவர் அண்ட் ஐடியாலஜியை எடுத்துக்காட்டுது. செகண்ட் ஒன், கைனோகிரிட்டிசிசம் ஃபீமேல் லிட்ரரி ஆண்டனமி அண்ட் இமேஜினேஷன்ஸை வளர்க்குது. செக்ஷன் 5, த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ் பை தாமஸ் ஹார்டி, an example of feminist critic. ஷோவால்டர்ஸ் அப்ரோச். தாமஸ் ஹார்டிஸ் த மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ் அப்படின்ற நாவலுக்கு அலைன் ஷோவால்டர் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. மேல் கிரிட்டிக் ஒரு நாவலை எப்படி விளக்குறாங்க என்பதையும் ஒரு விமன் ரீடர் அதை எப்படி வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்றதையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. த ஓப்பனிங் சீன். அந்த நாவலோட பிகினிங்கில் மைக்கேல் ஹென்ஷார்ட் குடிபோதையில் அவங்களோட வைஃப் சூசன் அண்ட் அவங்களோட கை குழந்த டாட்டரையும் ஒரு 5 கினீஸ்க்காக வித்துடுறாங்க. மேல் கிரிட்டிக் அர்விங் ஹவ் அவரோட தாமஸ் ஹார்டி 1968ன்ற புக்கில் இந்த ஓப்பனிங் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஒரு விமன் கிரிட்டிக் இதை மிக வித்தியாசமான ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷோவால்டர் ஆர்கியூ பண்ணுறாங்க. த மேல் பெர்ஸ்பெக்டிவ். சுஷான் ஹென்ஷார்டை ட்ராப்பிங் ரேக் அப்படின்னு ஹவ் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இது அவங்கள பலகீனமானவங்க அண்ட் செயலற்றவங்க அப்படின்றத குறிக்குது. இருந்தாலும் ஹார்டி சுஷனை ஒருபோதும் அப்படி டிஸ்கிரைப் பண்ணல அப்படின்றத ஷோவால்டர் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க. இது ஹவுஸோட கருத்து. இருந்தாலும் அவர் மேல் இமேஜினேஷன் அண்ட் ஜெண்டர் பயாஸை பிரதிபலிக்குது என்பதை காட்டுது. ஆக்சுவல் டெக்ஸ்டாக அது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுசனோட பாசிவிட்டி இயற்கையானது இல்லை, அது ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தினால ஒரு பெண் அவளுடைய சமூக நிலைப்பாட்டின் விளைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான சாய்ஸ் எதுவும் இல்லை, செகண்ட் சாய்ஸும் இல்லை. மேலும் ஒரு ஃபீமேல் சைல்டை பெத்தெடுப்பதன் மூலியமாக ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் அப்சர்வேஷன். ஹென்ஷார்ட் அவங்களோட வைஃப் அண்ட் டாட்டர் 2 பேர்த்தையுமே வித்துடுறாங்க. இதில் அந்த 2 பேருமே விமன்ஸ் அப்படின்றத ஷோவால்டர் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இந்த செயல் ஆணாதிக்க சமுதாயம் பெண்களை எப்படி டிவேல்யூ பண்ணுறாங்க, அவங்கள ப்ராப்பர்ட்டியாக ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத குறிக்குது. அதுவே ஒரு ஆண் அவனோட மகனை ரேராக தான் விற்கிறாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸை கிளாரிட்டியாக காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டீப்பர் மீனிங். அவங்கள விற்பதன் மூலியமாக ஹென்ஷார்ட் ஃபீமேல் வேர்ல்டுலேருந்து தன்னை கட் ஆஃப் பண்ணிட்டு முழுக்க மேல் வேர்ல்டுக்குள்ளே, அதாவது மணி, கான்ட்ராக்ட்ஸ், பவர் இதில் நிர்வகிக்கும் வேர்ல்டுக்குள்ளே அவங்க நுழையிறாங்க. ஆனால் பின்னாடி ஹென்ஷார்ட் இந்த மேல் வேர்ல்டோட எம்டினஸை உணர்றாங்க. இதில் லவ், எமோஷன் அண்ட் வார்ம் இதில் கிடைக்கல.
அவரோட ட்ராஜடிக்கு அவர் ஒரு காலத்தில் ரிஜெக்ட் பண்ண ஃபீமேல் வேல்யூஸோட எகெயின் ரீகனெக்ட் பண்ண முடியாததுனால அதிலிருந்து அவருக்கு அந்த சேட்னஸ் வருது, ட்ராஜடி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆஃப் தி நாவல் கேஸ்டர் பிரிட்ஜ் மேயரோட எமோஷனல் சென்டர். இதில் மைக்கேல் ஹென்ஷார்டுக்கும் அவரோட வைஃப் சுசானுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறா ஹென்ஷார்ட் அவரோட டாட்டர் எலிசபெத் ஜான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டியை உணர்ந்து மரியாதை செலுத்துறதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஷார்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விமன். ஹென்ஷார்ட் அவரை விமன் ஹேட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் பெரும்பாலும் பெண்கள் கிட்ட பரிதாபப்படுறாரு, ஆனால் அது ஒரு இழிவான முறையில் இருக்கு. அவர் தன்னோட அதிகாரத்தையும் மேயர் அந்தஸ்தையும் இழக்கும்போது அவர் அன்மேன்ட் அப்படின்றத ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்பவுமே வீக் அண்ட் லெஸ் மாஸ்குலினா இருக்கிறதா அவர் ஃபீல் பண்றாரு. இது அவரோட சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, ஆண் அதிகாரம் அண்ட் பெருமையை எப்படி சார்ந்திருக்கு அப்படின்றத காட்டுது. ஹார்டிஸ் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமன். ஹார்டி ஹென்ஷார்டை வீக் அண்ட் வல்னரபிளா காட்டும்போது அவர் ஒரு ரைட்டரா சிறந்து விளங்குறாரு. ஹார்டிஸ் மேல் கேரக்டர் பெரும்பாலும் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளின் பக்கத்தை வெளிப்படுத்துது. இது சமுதாயம் மென்ஸ் கிட்ட ஊக்கப்படுத்துறது இல்லை. அதர் ஹேண்ட் அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் பெரும்பாலும் ஐடியலைஸ்டா இருக்கும், மாரலி பியூர், பேஷண்ட் அண்ட் டிக்னிஃபைடு என காட்டப்படுது. இது பெண்களை காம்ப்ளெக்ஸான தனிநபர்களா இல்லாம நல்லொழுக்கத்தோட சிம்பிளா மேல் சென்டர் வியூல இருந்து வெளிப்படுத்தப்படுது. ஷோவால்டர்ஸ் பாயிண்ட் அபவுட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். மென்ஸ் விமென்ஸை எப்படி பார்க்குறாங்க என்பதை மட்டுமே மையமாக கொண்ட இந்த வகையான அனலைஸ் ஆண் சார்ந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு ஷோவால்டர் ஆர்கியூ பண்ணுறாங்க. இஃப் வி ஒன்லி ஸ்டடி ஒரே மாதிரியான விமன், மென்ஸ் விமனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, மேல் டாமினேட்டட் லிட்ரேச்சரில் பெண்களை எப்படி காட்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆண்கள் பெண்களுக்கு என்னவா இருக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க என்பதை மட்டும்தான் நாம் கற்றுக்குறோம். விமென்ஸ் உண்மையில் யார் என்பதை நம்ம கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் வித் ட்ரெடிஷ்னல் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். ட்ரெடிஷ்னல் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் சில நேரத்தில் பெண்களை விக்டிமாக மட்டும் சித்தரிக்குது. இது துன்பத்தினால வெறியாக மாறக்கூடும். விமென்ஸோட பெயின் அண்ட் அப்ராக்ஷன்ஸ் தொடர்ந்து எடுத்து காட்டப்படுது. சில கிரிட்டிக்ஸ் பிட்ரையல் அண்ட் சஃபரிங்ஸை பெண்கள் தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வழிகளாக கருதி பாதிக்கப்பட்டவங்களோட ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. ஷோவால்டர் சஜஷன், விமென்ஸோட உண்மையான உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு மேல் திங்கர்கிட்ட இருந்து தியரிட்டிக்கல் டூல்ஸவும் நாம் ஸ்டடி பண்ணணும். லூயிஸ் ஆல்தூஷர், மார்க்சிஸ்ட் தியரி, ரோலன் பாத்ஸ், செமியோட்டிக்ஸ் அண்ட் சைன், பியர் மார்ச்சரி, ஐடியாலஜி அண்ட் லிட்ரேச்சர், ஜாக் லாக்கன், சைக்கோ அனலைசிஸ். இது அவங்களோட தியரிஸாக பயன்படுது. மேல் டெக்ஸ்ட், ஃபிலிம்ஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண உதவுது. ஆனால் இந்த தியரிஸ் மேல் சென்டர் நேச்சர் அவற்றின் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் லிமிட்ஸை நம்ம கேள்வி கேட்கிற வாய்ப்பை குறைக்குது. கன்க்ளூஷன், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் மேல் டிஃபைன்டு தியரிஸ் பியாண்ட் அண்ட் விமன் ஆஸ் விக்டிம்ஸ் பியாண்ட். இதுக்கு போகணும் அப்படின்னு ஷோவால்டர் எச்சரிக்கிறாங்க. அப்போ தான் லிட்ரேச்சரில் விமென்ஸோட உண்மையான வாய்ஸ், எமோஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டிஸை உண்மையாகவே ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 6, கைனோகிரிட்டிசிசம் அண்ட் தி ஃபீமேல் கல்ச்சர். வாட் இஸ் கைனோகிரிட்டிசிசம்? கைனோகிரிட்டிசிசம் என்பது ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமில் ஒரு பிரிவாகும். இது மேல் ரைட்டர்ஸ் ஆர் கிரிட்டிக்கை மையமாக கொண்டு இருக்காமல் விமென்ஸ் ரைட்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மையமாக கொண்டு இருக்கும். இது மேல் சென்டர்ட் அனலைஸில் இருந்து விலகி லிட்ரேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபீமேல் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குது. இது விமென்ஸ் எப்படி எழுதுறாங்க, எதை பற்றி எழுதுறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கலையை எப்படி வடிவமைக்குது அப்படின்றத ஆய்வு செய்யுது. டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக். லிட்ரேச்சரில் மென் விமன்களை எப்படி சித்தரிக்கிறாங்க என்பதை ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் ஆராயிறது. இதுக்கு நேர்மாறாக கைனோகிரிட்டிசிசம் விமன்ஸ் தங்களை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. இது மேல் மாடல் அண்ட் தியரியை நிராகரித்து ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் நியூ மாடல்ஸை உருவாக்குது. மேல் லிட்ரரி ட்ரெடிஷ்னலுக்குள்ளே விமனை பொறுத்த முயற்சிப்பதை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக ஒரு இண்டிபெண்ட் ஃபீமேல் லிட்ரரி ஹிஸ்ட்ரியை உருவாக்கும் போது அது தொடங்குது. ஷோவால்டர்ஸ் எக்ஸ்பிளனேஷன். இதில் 2 கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் கோட்கான எக்ஸ்பிளனேஷன். ஷோவால்டர் சேஸ் தட் கைனோகிரிட்டிக்ஸ் என்பது ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி ஆகியவற்றின் ஃபெமினிஸ்ட் ரிசர்ச்சோட தொடர்புடையது. இது அத்தனையுமே பெண் துணை கலாச்சாரத்தின் ஹைபோதிசிஸ்லேருந்து உருவாகுது. பெண்களோட வாழ்க்கை என் சமூகங்களை படிக்கும் பிற துறைகளோட லிட்ரேச்சரை இணைப்பது கைனோகிரிட்டிசிசம் ஆகும். ஃபர்ஸ்ட் கோட்டோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு.
செகண்ட் கோட் பற்றி நம்ம பார்க்கலாம். சோஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ் கேன் பிகேம் ஸ்ட்ரென்த். விமன்ஸ் மீது சொசைட்டி விதிக்கும் ரூல்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்ட எதிர்பார்க்கப்படும் பிஹேவியர்ஸ் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொசால்டோ சொல்கிறாங்க. விமென்ஸ் இந்த கட்டுப்பாடுகளை ஒத்துமைக்கான அடிப்படையாக மாற்றலாம், கனெக்ஷன் அண்ட் ஷேர்டு வேல்யூஸை உருவாக்கலாம். மேல் ஆப்சன்ஸ் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி. மென்ஸ் ஃபிசிக்கலி ஆர் சோஷியலி பிரிஞ்சு போகும்போது அவங்க விமென்ஸை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. இந்த செப்பரேஷன் பெண்கள் சுதந்திரமாக செயல்படவும் அவங்களுக்கு என ஓன் கல்ச்சர் சிஸ்டமை உருவாக்குறதுக்கும் இடமளிக்குது. கிரியேஷன் ஆஃப் அ ஃபீமேல் சொசைட்டி. விமென்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற சிம்பிள்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் சோஷியல் ரிசோர்ஸை பயன்படுத்தி ஆணாதிக்கத்திலிருந்து இண்டிபெண்ட் கம்யூனிட்டிகளையும் ஐடென்டிட்டிகளையும் உருவாக்குறாங்க. ஆணாதிக்க சமூகத்துக்குள்ள கூட பெண்கள் அவங்களோட ஓன் வேல்யூஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் கல்ச்சரை வளர்த்து கொள்ள முடியும். கனெக்ஷன் டு கைனோகிரிட்டிசிசம். இந்த கோட் கைனோகிரிட்டிசிசமை சப்போர்ட் பண்ணுது, ஏன்னா இது பெண்களை எப்படி காட்டுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிபெண்ட் லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்க முடியும். சோஷியல் லிமிட்டேஷன் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டலெக்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் மாற்றிக்கலாம். அண்ட் கைனோகிரிட்டிசிசம் அதோட முக்கிய கருத்துக்களை அனலைஸ் செய்வதற்கான ஒரு ஃபீமேல் சென்டர்ட் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த 2 கோட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் த ஃபீமேல் சப் கல்ச்சர். இந்த ஃபீமேல் சப்கல்ச்சரில் ஒரு சில விஷயம் அடங்கும் அப்படின்னு ஷோவால்டர் கூற்று சொல்லுது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பெண்களின் சமூக நிலை, சொசைட்டி அவங்களை எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்றது. செகண்ட் ஒன், இன்டர்னலைஸ்டு ஐடியா ஆஃப் ஃபெமினிட்டி, பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. தேர்ட் ஒன், விமென்ஸ் ஒர்க் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். ஃபோர்த் ஒன், பெண்களுக்கு இடையேயான இன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் விமென்ஸ் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், அவங்களோட அடையாளத்தையும் உலகத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கைனோகிரிட்டிசிசம் பெண்களை விக்டிம் ஆர் ஆப்ஜெக்டா மட்டும் இல்லாமல் கிரியேட்டர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் கலாச்சாரத்தில் பங்கேற்கிறவங்களாகவும் ஆய்வு செய்யுது. மிஷல் ஜி ரொசால்டோஸ் வியூ. விமென்ஸோட கல்ச்சர் அண்ட் சொசைட்டியில் ஒரு தியரிட்டிக்கல் ஓவர்வியூவை பற்றி மிஷல் அண்ட் ரொசால்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. விமென்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அதே சோஷியல் ஐடியாஸ் அவங்களுக்கு இடையே வலிமை அண்ட் ஒற்றுமைக்கான ஆதாரமாகவும் மாறுது. மென் அண்ட் விமன் தனித்தனியாக வாழும்போது ஆண்கள்னால பெண்களோட இன்னர் வேர்ல்டை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த செப்பரேஷன் விமென்ஸ் அவங்களோட ஓன் வேல்யூ, சிம்பிள்ஸ் அண்ட் கம்யூனிட்டியை ஒரு ஃபீமேல் சொசைட்டியை உருவாக்க அனுமதிக்குது. அப்ளிகேஷன் இன் லிட்ரேச்சரில் ஃபெமினின் வேல்யூ அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பெரும்பாலும் ஆணாதிக்கம் செலுத்தும் மேஸ்குலின் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துது. விமன் ரைட்டர்ஸ் சுதந்திரத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்த அமேசான் விமென்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் மட்டும் வாழ்கிற சமூகம் போன்ற மித்தை பயன்படுத்துகிறாங்க. விக்டோரியன் ஃபிக்ஷன்லேருந்து மாடர்ன் சயின்ஸ் ஃபிக்ஷன் வர இது மாதிரியான தீம்ஸ் தோன்றுது. ஆணாதிக்க கலாச்சாரத்துக்குள்ள விமென்ஸோட படைப்பு எதிர்ப்புகளையும் காட்டுது. கன்க்ளூஷன், கிரிட்டிசிசம்குள்ள விமன் கல்ச்சரோட நியூ வேர்ல்டில் கைனோகிரிட்டிசிசமை உருவாக்குறாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லிட்ரேச்சரில் விமன்ஸோட ஓன் வாய்ஸஸை கண்டறியறதுக்கும். செகண்ட் பாயிண்ட், ஃபீமேல்ஸோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும். தேர்ட் ஒன், ஆண்களுக்கு கீழே இல்லை ஸ்டாண்ட் டிசைடாக இருக்கும் ஒரு செப்பரேஷன் ஃபீமேல் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸை உருவாக்குறாங்க. ஸோ இதோட செக்ஷன் 6 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செக்ஷன் 7, ப்ராமினன்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ் இன் கைனோகிரிட்டிசிசம். இன்ட்ரடக்ஷன். கைனோகிரிட்டிசிசமை வடிவமைச்ச அமெரிக்கன் அண்ட் இங்கிலீஷ் ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸோட கீவேர்ட்ஸ்களை அலைன் ஷோவர்ட்டை ஹைலைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஸ் 18th and 19th செஞ்சுரியில் பெண்களோட கல்ச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கேரல் ஸ்மித் ரோசன்பர்க் எந்த ஒர்க் பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா த ஃபீமேல் வேர்ல்ட் ஆஃப் லவ் அண்ட் ரிச்சுவல். ஃபோக்கஸ் 19th செஞ்சுரியில் விமன்ஸோட ஹோமோ சோஷியல் அண்ட் எமோஷனல் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அச்சீவ்ஸ் ஆஃப் லெட்டர் பிட்வீன் விமனை பயன்படுத்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், சப்போர்ட், ப்ரைவேட் லைஃப் இது எல்லாத்தையும் காட்டுது. சிக்னிஃபிகன்ஸ், மேல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு வெளியே லவ் அண்ட் ரிச்சுவல் எல்லாமே ஃபீமேல் சென்டர்ட் வேர்ல்டில் வெளிப்படுத்துது. நான்சி காட் அவங்களோட ஒர்க் த பாண்ட் ஆஃப் விமன்ஹுட், விமன்ஸ் ஸ்பேர் இன் நியூ இங்கிலாந்து 1780 to 1835. ஃபோக்கஸ் விமன்களுக்கு இடையே சகோதர ஒற்றுமை, லாயல்ட்டி அண்ட் ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுது. சமிஷன், பெயின் அண்ட் கல்ச்சரல் கன்ஸ்ட்ரைன்ஸ் இது எல்லாம் விமன்ஸோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி வடிவமைக்குது அப்படின்றத காட்டுது. சிக்னிஃபிகன்ஸ்,
ஃபீமேல் பாண்ட்ஸ் போராட்டம் அண்ட் பகிரப்பட்ட கலாச்சாரம் இந்த ரெண்டுல இருந்துமே வெளிப்படுது அப்படின்றத காட்டுது. அண்ட் டக்ளஸ் ஒர்க் த ஃபெமினிசேஷன் ஆஃப் அமெரிக்கன் கல்ச்சர் ஃபோக்கஸ் விமன் அண்ட் கிளர்ஜிமேனோட சென்டிமெண்டல் லிட்ரேச்சர் மூலியமா அமெரிக்கன் வெகுஜன கலாச்சாரத்தோட தோற்றத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. தொழில்மயமாக்கலுக்கு அப்புறம் 2 கூட்டணி ஆனா நிலையற்ற குரூப் கூட கல்ச்சரை கனெக்ட் பண்ணுது. சிக்னிஃபிகன்ஸ் பரந்த அமெரிக்க கலாச்சாரத்துல பெண்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துறாங்க என்பதை நிரூபிக்கிறது. நீனா ஆர்பர்க் அவங்களோட ஒர்க் கம்யூனிட்டி ஆஃப் விமன் அண்ட் ஐடியா இன் ஃபிக்ஷன் ஃபோக்கஸ் லிட்ரேச்சர்ல ஃபீமேல் பாண்ட்ஸை ஆராயிருது. இதுல இருந்து தாய்வழி குடும்பங்கள், லூயிசா மே ஆல்கட், எலிசபெத்தன் கேஸ்கெல், விமன்ஸோட ஸ்கூல் அண்ட் காலேஜ், டோரத்தி சேயர்ஸ், ஸ்டீல்வியா பிளாத், மியூரியல் ஸ்பார்க். அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் பெண்களை மையமாக கொண்ட லிட்ரரி கம்யூனிட்டிஸோட முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுது. இங்கிலீஷ் விமன் ரைட்டர்களை பற்றி ஆராய்ச்சிக்கு ஏராளமான கையெழுத்து பிரதிகள் கிடைச்சிது. கீ டேக்அவே இந்த அறிஞர்கள் இலக்கியம் அண்ட் வரலாற்றுக்கான ஒரு பெண் கட்டமைப்புகளை உருவாக்க உதவுறாங்க. இது விமென்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. மேல் சென்டர் கிரிட்டிசிசம் பெரும்பாலும் இக்னோர் பண்ணுற ஃபீமேல் கல்ச்சரை வெளிக்கொண்டு வருது. கைனோ கிரிட்டிசிசம்க்கு அவங்களோட ஒர்க் ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. செக்ஷன் 8 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ ஃபீமேல் ட்ரெடிஷன் அண்ட் விமென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கைனோ கிரிட்டிசிசம் அண்ட் கான்டெக்ஸ்ட். விமன் லிட்ரேச்சரை தனித்தனியாக படிக்க முடியாது அப்படின்றத ஷோவால்டர் வலியுறுத்துறாங்க. நாம் ஒரு சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். அது என்னன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, சோஷியல் கண்டிஷன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் விமன்ஸோட லிட்ரரி சாய்ஸ் அண்ட் கெரியர் லைஃபை வடிவமைக்குது. கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கோட் ஃப்ரம் ஹர் எஸ்ஸே விமன் அண்ட் ஃபிக்ஷன் 1929 விமன் ரைட்டர்ஸ் ஏன் ரொம்ப குறைவாக இருக்காங்க என்பதையும், விமன்ஸ் லிட்ரேச்சர் வரலாற்று ரீதியாக ஏன் குறைச்சி மதிப்பிடுது என்பதையும் வில்ஃப் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. விமன்ஸோட ரைட்டிங் வெறும் கலை திறமையால் மட்டும் இல்லை, சோஷியல், ஃபேமிலிக்கல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் இதுகளாலும் வடிவமைக்கப்படுது அப்படின்றத ஆர்கியூ பண்ணுறாங்க. மீனிங் பிஹைண்ட் தி கோட் கிரிட்டிக்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை அப்படின்னு வில்ஃப் சொல்கிறாங்க. டெக்ஸ்ட்டை தாண்டி பார்க்க நெகிழ்வுத்தன்மை இருக்குது. விமன் ரைட்டர்ஸ் அடிக்கடி எதிர்கொள்கிற விஷயம் சொசைட்டியல் எக்ஸ்பெக்டேஷன், மேரேஜ் ப்ரெஷர், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ஃபேக்டர்ஸ் அவங்களோட ஒர்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதை இக்னோர் பண்ணுறது விமன்ஸ் லிட்ரேச்சரை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்குது. ரிலவன்ஸ் டு கைனோ கிரிட்டிசிசம் இந்த கோட் ஷோவால்டரோட கைனோ கிரிட்டிசிசமை சப்போர்ட் பண்ணுது. விமன்ஸோட ரைட்டிங்கை அவங்களோட வாழ்க்கை அண்ட் கல்ச்சரோட பின்னணியிலிருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் சென்டர்ட் லிட்ரரி ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்துறது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் எலிசபெத்தின் பேரட் ப்ரௌனிங், ஷோவால்டர் அரோரா லீகை ஒரு எக்ஸாம்பிளாக பயன்படுத்துகிறாங்க. கோரா கேப்லின் பேரட் ப்ரௌனிங்கை பெண்ணியல் காதல் மற்றும் முதலாளித்துவமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது ஆர்ட், லவ் அண்ட் கிறிஸ்டியன் சேரிட்டி இதுகளை வடிவமைக்குது. இருந்தாலும் 1850 அவரோட ஒர்க்கில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்திய அவரோட ஹஸ்பண்ட் ரோபர்ட் ப்ரௌனிங் அவரோட செல்வாக்கை கேப்லின் இக்னோர் பண்ணுறாங்க. மேரேஜ் அண்ட் ஃபீமேல் ஆம்பிஷன் விமன் ஆர்டிஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட்டை திருமணம் பண்ணும்போது பெரும்பாலும் இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை எதிர்கொள்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ரம் பேரட் ப்ரௌனிங் லெட்டர்ஸ் 1854 ஹஸ்பண்டோட பப்ளிகேஷன்ஸ்க்காக அவங்களோட ஒர்க்கு டிலே பண்ணுறாங்க. பிகாஸ் ஹஸ்பண்டோட ஒர்க் தான் ப்ரையாரிட்டியாக இருக்குது. அவங்களோட லட்சியத்துக்காகவும் ஹஸ்பண்டை ஆதரிக்கிறதுக்கும் இடையில போராடுறாங்க. இது மேல் சென்டர் லிட்ரரி ட்ரெடிஷனுக்கு கீழே பல பெண்கள் அனுபவிச்ச செல்ஃப் எரேஸை பிரதிபலிக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் சப்கல்ச்சர் ஃபீமேல் சப்கல்ச்சரை புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். இது இல்லாததுனால நம்ம விமன்ஸோட லிட்ரேச்சர், தீம் அண்ட் ஸ்ட்ரக்சரை தவறாக படிச்சுட்ருக்கோம். இது பெண் எழுத்தாளர்களுக்கு இடையே தொடர்புகளை கண்டறியுது. ஒரு பெண் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸை தடுக்குது. கீ ஐடியா விமன்ஸ் லிட்ரரி அவுட்புட் சோஷியல், பர்சனல் அண்ட் ரிலேஷனல் ஃபேக்டர்ஸை வடிவமைக்குது. கைனோ கிரிட்டிசிசம் இந்த இன்ஃப்ளூயன்ஸை காணவும் விமன்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்களையும் ஒரு பெரிய பெண் கலாச்சார கட்டமைப்புகளை பாராட்டவும் நமக்கு உதவுது. செக்ஷன் 9 த பெயின் ஆஃப் ஃபெமினிஸ்ட் அவேக்கிங் எசன்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் அவேக்கிங் பெண்ணிய விழிப்புணர்வுடன் வரும் பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் பற்றி கேசண்ட்ரா ஃப்ளோரஸ் நைட்டிங்கேல் அப்படின்ற இடத்துல அவங்க பேசுகிறாங்க. முன்னேற்றத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இந்த பெயின் அவசியமானது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. மிடில் கிளாஸ் விக்டோரியன் விமன்ஸ் வசதியான மனநிறைவான வாழ்க்கைக்கு எதிராக அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. கோட் மீனிங்
அறியாமை அண்ட் ஆறுதலான வாழ்க்கையை வாழ்றதை விட துன்பப்பட்டு சுதந்திரத்துக்காக போராடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெயின் மூலியமா விமன்ஸ் புதிய வலிமையையும் அடையாளத்தையும் கண்டறிய முடியும். பெயின் இன் விமன்ஸ் லிட்ரேச்சர். ஜார்ஜ் எலியட், எடித் வார்டன், கேட் சாப்பின் அண்ட் ஒலிவ் ஸ்ட்ரைனர் இது மாதிரியான ரைட்டர்ஸ் விமன் அவங்களோட கனவுகளை அடைய முடியாத ஒரு உலகத்துக்கு வேக்கிங் அப் பண்றதா காட்டுறாங்க. பல ஹீரோயின்ஸ் துன்பப்படுறாங்க ஆர் இறந்து போறாங்க. இது வேக்கிங் காஸ்ட்டை காட்டுது. அவங்களோட சஃபரிங் ரீடர்ஸ்னால கன்சியூம் பண்ணப்பட்டு இது ஒரு லிட்ரேச்சர் தீமா மாறுது. எக்ஸாம்பிள், த மில் ஆன் தி ஃப்ளாஸ், தி ஸ்டோரி ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபார்ம், த ஹவுஸ் ஆஃப் மிர்த். பெரும்பாலும் ஹீரோயின்ஸ் கல்லறையில துக்கப்படுறவங்க தான் ஸ்டோரிக்கு உணர்வு பூர்வமான முடிவை கொடுக்குறாங்க. மிசரி இன் மாடர்ன் ஃபீமேல் ஃபிக்ஷன். ரெபிகா வெஸ்ட் அண்ட் ஃபே வில்டன் இவங்கள மாதிரியான நவீன எழுத்தாளர்கள் கூட பெண்களோட வாழ்க்கையில துன்பத்தையும் மகிழ்ச்சியின்மையும் தொடர்ந்து காட்டுறாங்க. வெல்டன்ஸ் நாவல்ல தற்கொலை அப்படின்றது உள்நாட்டு நிறைவு அல்லது கட்டுப்பாட்டின் ஒரு வடிவமா தான் தோன்றுது. மியூரியல் ஸ்பார்க், த டிரைவர் சீட். ஹீரோயின் லீஸ் அவங்களோட கில்லரை அவங்களே சூஸ் பண்றாங்க. மேலும் அவங்களோட டெத் அவுட்ஃபிட்டை அவங்களே தேர்வு செஞ்சுக்கிறாங்க. ஸ்பார்க்கோட சஜஷன், ஒரு பெண் அவங்களோட கிளாத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலமா அவங்களோட ஐடென்டிட்டியை உருவாக்குறாங்க. அவ தன்னோட மேனை தேர்ந்தெடுப்பதன் மூலமா தன்னோட கதையை உருவாக்குறாங்க. த நாவல் கொஸ்டியன், விமன்ஸ் அவங்களோட சுய உறுதிப்பாட்டுக்கு தன்னை தானே அழிச்சு கொள்றது மட்டும்தான் ஒரே வழியா அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், உண்மையில யாரு கட்டுப்பாட்டுல இருக்காங்க, ஆண்களா இல்ல பெண்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அனாட் கொலாடினிஸ் வியூ, இந்த வயலண்ட் ஆர் டிராஜிக் ஸ்டோரிஸை மேட்னஸ் ஆர் பர்சனல் வீக்னஸ் அப்படின்னு நிராகரிக்க கூடாது அப்படின்றத கொலாடினி எச்சரிக்கை பண்றாங்க. இந்த பெயின்ஃபுல் வேர்ட்ஸ் விமன்களுக்கு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ்களா இருக்கலாம். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நெசசரி ஆர் ஜஸ்டிஃபையபிளா இருக்கலாம். ஷோவால்டர் மெசேஜ், விமன்ஸ் லிட்ரேச்சர் பெயின், டெத் அண்ட் காம்ப்ரமைஸ்க்கு அப்பாற்பட்டு உயரணும் அப்படின்னு எலைன் ஷோவால்டர் நம்புறாங்க. இருந்தாலும் விமன்ஸ் ஒரு நியூ வேர்ல்டை உருவாக்க இன்டர்னல் சஃபரிங்ஸ் நெசசரி அப்படின்றத அவங்க ஏத்துக்கிறாங்க. த டர்ன் டுவர்ட் ஹீலிங் ஆஃப் விமன் பார்ன் அப்படின்ற புக்ல ஏட்ரியன் ரிச் போன்ற ரைட்டர்ஸ் சேஞ்ச், மதர்ஹுட் அண்ட் ஏலியனேஷன் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஏர்லியஸ்ட் ஃபெமினிஸ்ட் ரைட்டிங் மெட்ரோபோபியான்ற பயத்தையோ அல்லது ரிஜெக்ஷன் ஆஃப் ஒன் மதர் அதை காட்டுது. 1970ஸ்ல விமன்ஸ் லிட்ரேச்சர் மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேசிங் பை ஆட்வுட், கிங்ஃப்ளிக்ஸ் பை ஆல்டர். இப்போ எல்லாம் விமன்ஸோட ஃபிக்ஷன்ல மதரோட மரணம், மென்ஸோட ஃபிக்ஷன்ல ஃபாதரோட மரணம் போலவே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. இம்பார்ட்டன்ஸ் டு கைனோ கிரிட்டிசிசம். சர்ஃபேசிங்ல இருந்து ஹீலிங்கான இந்த மாற்றம் விமன்ஸ் லிட்ரேச்சரோட growth-அ குறிக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நியூ ஃபீமேல் மித்களை படிக்கிறது கைனோ கிரிட்டிசிசத்தோட முக்கிய பணியா இருக்கு. செக்ஷன் 10, விமன் அண்ட் தி நாவல், த ப்ரீஷியஸ் ஸ்பெஷாலிட்டி. எக்ஸ்பிரஷன் ஆஃப் விமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். விமன்ஸோட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் பெரும்பாலும் தனித்துவமான லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் ஜானர்ஸ் மூலியமா பிரதிபலிக்கப்படுது அப்படின்றத ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் நம்புறாங்க. விமன்ஸ் ரைட்டிங் அவங்களோட சோஷியல் பொசிஷன், எமோஷனல் வேர்ல்ட் அண்ட் ஆணாதிக்க சமுதாயத்துக்குள்ள ஏற்படும் போராட்டத்திலிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்டோரியன் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் விமன் நாவலிஸ்ட். ஜிஹெச் லிவர், ரிச்சர்ட் ஹாண்டன் அண்ட் ரிச்சர்ட் சிம்சன் போன்ற விக்டோரியன் ரிவ்யூவர்ஸ் விமன்ஸோட ரைட்டிங் முக்கியமாக அவங்களோட லிமிடேஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்க்கு அடிப்படையில் விவாதிக்கிறாங்க. விமன்ஸ் எஜுகேஷனல், எக்ஸ்பீரிமெண்டல் அண்ட் பயோலாஜிக்கல் குறைபாடுகளை அவங்க வலியுறுத்துறாங்க. விமன்ஸ் இயற்கையாகவே நாவலாசிரியர்கள்னால கட்டுப்படுத்தப்படுறாங்க என்பதை குறிப்பிடுறாங்க. ஃபேனி ஃப்ரெண்ட்ஸ் வியூ. பாப்புலர் அமெரிக்கன் நாவலிஸ்ட் ஃபேனி ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் தங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபேண்டசிஸ்களை பாதுகாப்பாக வெளிப்படுத்த மட்டுமே நாவல் எழுத அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஃபேமிலி அண்ட் சொசைட்டிக்குள்ள மூச்சு திணறல், அன்பு இல்லாதது அண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழும் பெண்களுக்கு ரைட்டிங் ஒரு ஹார்ம்லெஸ் அவுட்லெட்டா காணப்பட்டுச்சு. பெண்கள் அவங்களோட ஆழ்ந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் எழுதுமாறு ஃப்ரெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. இதனால அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் அவங்கள எவ்வளோ கம்மியாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க உணர்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இருந்தாலும் அவங்களோட போல்ட்னஸ் இருந்தப்ப கூட ரிபல்லியன்ஸ் விமன் ரைட்டர்ஸ் ஆண் அங்கீகாரத்தினால மனரீதியா பாதிக்கப்பட்டாங்க என்பதை காட்டும் ஒரு மாஸ்குலின் ரியாக்ஷன்ஸை தூண்டும் அவங்களோட டிசைர்ஸ்னால ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டிங் இன்னும் வடிவமைக்கப்பட்டுச்சு. த விமன் ரைட்டர்ஸ் சஃப்ரேஜ் லீக் 19th செஞ்சுரியோட எண்டில் ஆணாதிக்கம் செலுத்தும் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரிக்கு பெண்கள் அவங்களோட மென்டல் பாண்டேஜ்களை அங்கீகரிக்க தொடங்கினாங்க. விமன் ரைட்டர்ஸ் வாக்குரிமை கழகம் WWSL இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து போராடுவதையும் விமன்ஸ் லிட்ரரி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான ஃப்ரீடத்தை உருவாக்குறதையும் நோக்கமாக கொண்டு இருந்துச்சு. இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எலிசபெத் ரோபின்ஸ். இவங்க ஒரு நாவலிஸ்ட் அண்ட் ஆக்ட்ரஸஸ். எந்த ஒரு விமன் ரைட்டர்ஸும் ஃபீமேல் கான்சிக்வன்சஸை வெளிப்படுத்த உண்மையான சுதந்திரம் இருக்கிறதில்ல அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. எலிசபெத் ரோபின்ஸ் வியூ இன் விமன்ஸ் சீக்ரெட், விமன்ஸ் ஒரு ரிச் இன்னர் வேர்ல்டை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னும் இது ஐடியா அண்ட் ஃபீலிங்ஸோட அன்ரைஃபிள்டு ஸ்டோர் ஹவுஸ் ஆகும் அப்படின்றத ரோபின்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஃபியர் அண்ட் சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக விமன்ஸ் அவங்களோட உண்மையான தாட்ஸை மறைச்சிட்டு மேல் ஐடியாஸை பின்பற்றுறாங்க. ஃபீமேல் ரைட்டர்ஸ் பெண்களோட உண்மையான இன்னர் லைஃப்பை வெளிப்படுத்தும் கேரக்டர்ஸ்களை இல்லை, அதுக்கு மாறா ஆண்களை மகிழ்வைக்கும் கதாபாத்திரங்களை அவங்க எழுதுறாங்க. பப்ளிஷர்ஸ் எல்லாமே மென் தான் அப்படின்னும் பெண்கள் பப்ளிஷ் பண்ண மேல் டேஸ்ட்டை பூர்த்தி பண்ணணும் அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா பப்ளிஷ் பண்ணுறதே ஒரு மென் அப்படின்றப்போ அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அதை பப்ளிஷ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அந்த பாயிண்ட்டை அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. விமென்ஸ் பப்ளிஷிங் எஃபர்ட்ஸ். ஆணாதிக்கத்தை எதிர்த்து போராட சில பெண்கள் 1870s எம்லி என்பவரால் நிறுவப்பட்ட விக்டோரியன் பிரஸ் போன்ற சொந்த பப்ளிஷிங் ஹவுசஸை தொடங்குறாங்க. இந்த பிரஸ்ஸஸ் விமென்ஸோட கிரியேட்டிவ் இண்டிபெண்டன்ஸ்களை ஆண் கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ஸை வழங்குறதே அதோட எய்மா இருக்கு. த ப்ரீசியஸ் ஸ்பெஷாலிட்டி. மேல் டாமினன்ஸை உடைச்சதுக்கப்புறம் மறைஞ்சிருக்கும் பெண் ஆன்மா அதன் உண்மையான லிட்ரரி எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்கும் அப்படின்னு விமன்ஸ் ரைட்டரோட வாக்குரிமை கழகம் நம்புச்சு. ஜார்ஜ் எலியட் அண்ட் வெர்ஜினா வுல்ஃப் போன்ற ரைட்டர்ஸ் தனித்துவமான ஃபீமேல் விஷன்ஸ், ஆத்தென்டிக், சென்சிட்டிவ் அண்ட் வேல்யூபிளான ஒன்றை உறுதிமொழியாக நம்புகிறாங்க. விமென்ஸ் ரைட்டிங்கில் இது மாதிரியான யூனிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ரீசியஸ் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. கீ ஐடியா. விமென்ஸ் நாவல் வெறும் கதைகளாக மட்டும் இல்லாமல் அவை செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸோட செயல்களாகவும் ஆண் கட்டுப்பாட்டிற்கு எதிரான கிளர்ச்சியாகவும் இருந்துச்சு. ப்ரீசியஸ் ஸ்பெஷாலிட்டி என்பது பெண்கள் உண்மையிலேயே எழுத சுதந்திரமாக இருக்கும்போது வெளிப்படுற யூனிக் ஃபீமேல் இன்சைட் அண்ட் கிரியேட்டிவிட்டிகளை குறிக்குது. செக்ஷன் 11 ஃபெமினைன் ஃபெமினிஸ்ட் ஃபீமேல். எலைன் ஷோவால்டர்ஸ் 3 passages. எலைன் ஷோவால்டர் எ லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன் அப்படின்ற புக்கில் பெண்கள் ரைட்டிங் ஹிஸ்ட்ரிகளை 3 நிலைகளாக ஆர் 3 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெமினைன் 1840 to 1880, செகண்ட் ஒன் ஃபெமினிஸ்ட் 1880 to 1920, தேர்ட் ஒன் ஃபீமேல் 1922 onwards. இந்த பேசஸில் விமன் ரைட்டர்ஸ் ஆண்களை பின்பற்றுறதுலேருந்து படிப்படியாக கிளர்ச்சிக்கும் செல்ஃப் டிஸ்கவரிஸ்க்கும் எப்படி நகர்ந்தாங்க என்பதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபெமினைன் பாஸ் 1840 to 1880. மெயின் ஐடியா. மேல் ரைட்டர்ஸ் கூட போட்டியிடவே பெண்கள் முக்கியமாக எழுதுனாங்க. அவங்க மேல்ஸ் ஸ்டைலை பின்பற்றுறாங்க அண்ட் பெண்களை பற்றின ஆண்களோட ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ரைட்டிங் இன்டர்னலைஸ்டு ஆணாதிக்க மதிப்புகளை பிரதிபலிக்குது. ஃபீச்சர்ஸ். பல பெண்கள் ரெஸ்பெக்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் போன்ற ஆண் புனைப்பெயர்களை பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் ஜார்ஜ் எலியட், மேரி ஆன் எவன்ஸ், கியூரர் பெல், சார்லஸ் பிராண்டே, ஆக்டன் பெல், ஆனி பிராண்டே, எலிஸ் பெல், ஆம்லி பிராண்டே. இது மாதிரியான ஆண் புனைப்பெயர்கள் அவங்களோட நாவல் நேமை மட்டும் இல்லை, டோன், கேரக்டர், ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. மேல் டாமினன்ட் லிட்ரரி வேர்ல்டு பெண்கள் மீது வச்சிருக்கும் லிமிட்டேஷன்ஸை குறித்து அவேர்னஸை இது காட்டுது. அமெரிக்கன் ரைட்டர் ஸ்டைல். அமெரிக்கன் விமன்ஸ் ரொம்ப ஃபெமினைன் பென் நேம்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேனி ஃப்ரான்ஸ், ஃபேனி ஃபாரஸ்டர், கிரேஸ் கிரீன்வுட் இது மாதிரியான ஃபெமினைன் பென் நேம்ஸை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இந்த லிட்டில் மீ நேம்ஸ் அவங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில் அண்ட் ஆம்பிஷன்ஸ்களை ஹைட் பண்ணிடுச்சு. ஹேரியட் பார்க், ஹோம்லி போன்ற சில பெண்கள் மேல் ஃபவுண்டட் நேம்ஸை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்கில் ஃபெமினைன் டொமஸ்டிக் மெசேஜை குறிப்பிடுறதா இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. ரைட்டிங் ஸ்டைல்.
இந்த பாஸ்ட் லிட்ரேச்சர் மறைமுகமாகவும் நுட்பமானதாகவும் முரண்பாடாகவும் இருக்கு. டீப்பர் மீனிங்கை கண்டறிய ரீடர்ஸ் பெரும்பாலும் பிட்வீன் தி லைனை படிக்க வேண்டியதா இருக்கும். செகண்ட் ஒன், த ஃபெமினிஸ்ட் பாஸ்ட் 1880 to 1920. மெயின் ஐடியா, மேல் டாமினன்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபெமினிட்டிக்கு எதிராக பெண்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க. அவங்களோட ரைட்டிங் அநீதியை எதிர்த்து போராடிச்சு அண்ட் பெண்கள் ஒடுக்குமுறையை எடுத்து காட்டுச்சு. தீம், சோஷியல் கிரிட்டிசிசம் அண்ட் ரீஃபார்ம். இதில் கிளாஸ் ஸ்ட்ரகிள், ஃபேக்ட்ரி லைஃப் அண்ட் ஃபீமேல் சஃபரிங்ஸை பற்றின நாவல்ஸ். ரைட்டர்ஸ் அவங்களோட சஃபரிங் சிஸ்டர்ஸ், அதாவது துன்பப்படுற சிஸ்டர்ஸ்களுக்காகவும் மற்ற பெண்களுக்காகவும் பேசுறது அவங்களோட கடமையாக அவங்க உணர்ந்தாங்க. பெண்கள் சமுதாயத்தை ஆண்ட அமேசான் யூட்டோபியஸ் எனப்படும் யூட்டோபியன் வேர்ல்டை கற்பனை செஞ்சு பார்க்குறாங்க. ரைட்டர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், எலிசபெத்தின் கேஸ்கில் அண்ட் பிரான்ஸ் ட்ரோலப் யதார்த்தமான ஃபிக்ஷன்ஸ் மூலியமாக அநீதியை வெளிப்படுத்துகிறாங்க. சார்லஸ் பெர்கின்ஸ் கில்மேன், ஹார்லாண்ட் போன்ற யூட்டோப்பியன் ஃபிக்ஷன்களை எழுதினாங்க. வார் அண்ட் செக்ஸ் மீதான ஆண்களின் வெறியை விமர்சிச்சாரு. கோஆபரேஷன் அண்ட் மதர்ஹுட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு ஃபீமேல் சென்டர் சமூகத்தை கற்பனை செஞ்சாரு. த மேன்மேட் வேர்ல்ட் ஆர் அவர் ஆண்ட்ரோசென்ட்ரிக் கல்ச்சர்களை அவங்களோட புக்கில் சிஸ்டர்ஹுட்டை ஒரு தேனி கூட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. ஹர் ஐடியா, விமன்ஸ் வேர்ல்டு ப்ரொடக்டிவ், நர்சரி அண்ட் யுனைட்டடாக இருக்கும். நேச்சர் ஆஃப் திஸ் பாஸ், இது ஆங்கர் அண்ட் பர்பஸ் நிறைந்த ஃபெமினிஸ்ட் சோஷியாலிட்டி ரியாலிசமாக இருந்துச்சு. ஆனால் மதர்வுட் அண்ட் மாராலிட்டி போன்ற டாப்பிக்கில் மட்டும் பெண்களை மட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஷோவால்டர் வார்ன் பண்ணுறாங்க. த ஃபீமேல் பாஸ் 1922 ப்ரெசன்ட். மெயின் ஐடியா, விமன்ஸோட இமேஜினேஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட் ரெண்டையுமே நிராகரிக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் மென்ஸ் மாதிரி எழுதுறதில்ல, மென்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக மட்டும் எழுதுறதில்ல, அவங்க தங்களோட சொந்த அடையாளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாஸ் ஆர்ட்டுக்கான சோர்ஸ் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ் மீது ஃபோக்கஸ் பண்ணுது. ரைட்டர்ஸ் வெர்ஜினா வுல்ஃப் அண்ட் டோர்த்தி ரிச்சர்ட்சன், இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் அண்ட் ஃபார்ம் ஜெண்டர்டு எக்ஸ்பீரியன்ஸ்களை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது என்பதை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. வுல்ஃப் மேல் அண்ட் ஃபீமேல் சென்டென்ஸை பற்றி பேசுகிறாங்க, மேலும் ரைட்டிங்கை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மாஸ்குலின் ஜேர்னலிசம், லாஜிக்கல், ஃபேக்டுவல், ரிஜிட், இது மாதிரியானது. செகண்ட் ஒன், ஃபெமினைன் ஃபிக்ஷன், இன்டிடியூட்டிவ், எமோஷ்னல், ஃப்ளூயிட், இது மாதிரியானது. ஃபோக்கஸ், இன்னர் கான்ஷியஸ்னஸ், ஃபீமேல் பாடி அண்ட் சைக்கலாஜிக்கல் டெப்த்தை பற்றி ஆராயுது. விமென்ஸ் யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு புதிய கதை வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அவேர்னஸ், இந்த 3 பாஸ்களும் முக்கியமானவை அண்ட் ஒன்றோடொன்று தொடர்புடையவை அப்படின்னு ஷோவால்டர் வலியுறுத்துறாங்க. ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் என்பது விமென்ஸ் ரைட்டிங் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்குடன் ஒவ்வொரு பாஸ்க்கும் ப்ரீவியஸ் ஒன்ல இருந்து எப்படி வளர்ந்துச்சு அப்படின்றத பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் கடந்த காலத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபர்கெட்டன் விமன் ரைட்டர்ஸை மீண்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்டன் ஆர் எலியட் போன்ற சிறந்த பெண்கள் மீது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்னோர் பண்ணப்பட்ட நூற்றுக்கணக்கான படைப்புகள் படித்ததுக்கப்புறம் ஜென்ரேஷன் முழுவதும் செல்வாக்கு அண்ட் ஃபீமேல் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோவால்டர்ஸ் கோல் விமன் டு விமனாக மட்டும் இல்லாமல் டிகேட் டு டிகேட்களாக இணைஞ்சு மேல் சென்டர்ட் லிட்ரரி ஹிஸ்ட்ரிக்கு சேலஞ்ச் செய்யும் தொடர்ச்சியான ஃபீமேல் லிட்ரரி ட்ரெடிஷன்ஸை உருவாக்குறது அவங்களோட கோலாக இருக்குது. செக்ஷன் 12, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம், மார்க்சிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் அதர் தியரிஸ். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் பெரும்பாலும் மார்க்சிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம் போன்ற ஏற்கனவே உள்ள தியரிஸ்களோட கருத்துக்களை கடன் வாங்குது. இந்த தியரி ஜெண்டர் இன்க்ளூசிவை மாற்றுறதுக்காக அதை திருத்தி மறுவடிவமைக்கவும் இது ட்ரை பண்ணுது. இருந்தாலும் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இந்த ஆண்களின் பொருத்தமற்ற ஹேண்ட்மேட் டவுன்ஸை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஷோவால்டர் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக விமென்ஸ் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸை பிரதிபலிக்கும் அவங்களோட ஓன் மெத்தட்ஸ் அண்ட் வொக்காபுலரிஸை உருவாக்கணும். இதுதான் கைனோ கிரிட்டிசிசம் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் யூஸ் ஆஃப் மார்க்சிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் மார்க்சிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஐடியாக்களை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் ஒரு டெட் எண்டை சந்திக்கிறாங்க. இந்த தியரிஸ் மேல் டாமினேட்டட் ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு கீழிருந்து உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க ஜெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கவனம் செலுத்தாமல் எக்கனாமிக் ஆர் லிங்குவிஸ்டிக் சிஸ்டம்க்கு கவனம் செலுத்துகிறாங்க. அதனால ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இந்த தியரிஸ்களை அடாப்ட் பண்ணுறதை தாண்டி அவங்களோட சொந்த ஃபவுண்டேஷன்ஸை உருவாக்கணும். மார்க்சிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஆஸ் சயின்ஸ் ஆஃப் தி டெக்ஸ்ட். மார்க்சிசம் அண்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ரெண்டுமே லிட்ரேச்சருக்கான அறிவியல் அணுகுமுறைகள் என்று கருதப்படுது. அவங்க ஆத்தரை ஹிஸ்டாரிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ்னால வடிவமைக்கப்பட்ட
ஒரு தயாரிப்பாளரா கருதுது, ஒரு சுதந்திரமான கிரியேட்டரா இல்ல. ஸ்ட்ரக்சரலிசம் ஒரு லிங்குவிஸ்டிக் சயின்ஸ் போலவே கிராமர் ஆஃப் மீனிங் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஜானர்ஸ்களை ஸ்டடி பண்ணுது. த 1950s ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் லிட்ரரி ஸ்டடீஸ். 1950ஸ்ல வேர்ல்டு சயின்டிஃபிக் ப்ராக்ரஸிவ் அண்ட் காம்படிஷன்ஸ், எக்ஸாம்பிள் நியூக்ளியர் பிசிக்ஸ், லைப்ரரியன் ரிசர்ச் ஃபவுண்டிங், இதெல்லாமே வெற்றிகரமாக இருந்துச்சு. நார்த்ராப் ஃப்ரை இன் அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் 1957 போன்ற கிரிட்டிக்ஸ் லிட்ரரி ஸ்டடீஸ்களை அறிவியல் போலவே முழுமையானதாக மாற்ற விரும்பினாங்க. இதன் விளைவா ஸ்ட்ரக்சரலிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், நியோஃபார்மலிசம் அண்ட் சைக்கோ ஏஸ்தட்டிக் போன்ற புதிய தியரிகளை எமோஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்களை விட மெத்தட், ஸ்ட்ரக்சர் அண்ட் அனலைஸ்களை வலியுறுத்துது. இந்த அறிவியல் ட்ரெண்ட் லிட்ரரி ஸ்டடீஸை அக்ரெசிவ், இன்டலெக்சுவல் அண்ட் மாஸ்குலின் தன்மையை கொண்டதா தோன்ற செய்யுது. அதே நேரத்தில் இன்ட்யூஷன் அண்ட் ஃபீலிங் போன்ற ஃபெமினைன்ஸாக கருதப்படும் குணங்களையும் நிராகரிக்குது. த ஜெண்டர் டிவைட் இன் லிட்ரரி கிரிட்டிசிசம். எலைட் சிஸ்டம்ஸை ஷோவால்டர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது 2 வகையான விமர்சனத்துக்கு வழிவகுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹையர் கிரிட்டிசிசம். இது ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. சயின்டிஃபிக், அப்ஸ்ட்ராக்ட், மாஸ்குலின் இது மாதிரியான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் லோவர் கிரிட்டிசிசம். இது கான்டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. ஹியூமனெட்டிக்ஸ், எமோஷனல், ஃபெமினைன் இது மாதிரியான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால தியரி அளவில் கூட ஜெண்டர்டு படிநிலைகள் இருக்கு. த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபெமினிசம் அண்ட் சயின்டிஃபிக் தியரிஸ். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமுக்கும் மார்க்சிஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரிக்கும் இடையில இருக்க பரிமாற்றம் ஒன் சைடடாக இருக்குது, அதாவது ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு ஷோவால்டர் சுட்டி காட்டுறாங்க. சயின்டிஃபிக் கிரிட்டிசிசம் சப்ஜெக்டிவிட்டியை அகற்ற முயற்சி பண்ணுது. அதே நேரத்தில் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசமோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மதிக்குது. விமன்ஸோட வாழ்க்கை, எக்ஸ்பீரியன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் தியரிட்டிக்கல் சிஸ்டம்குள்ள அமைதியாக்கப்படும் இல்லை அழிக்கப்படும் அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டயக்ராம், ஸ்ட்ரக்சர் ஆர் கிளாசிக் கான்ஃப்ளிக்ட்குள்ள மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஷோவால்டர் எச்சரிக்கை பண்ணுறாங்க. த அத்தாரிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் விமன்ஸோட பர்சனல் அண்ட் கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முக்கியத்துவம் தருது. அது அவங்க அத்தாரிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன், இன்ட்யூஷன் ஆர் ஃபெமினைன் பகுத்தறிவற்றவை அல்லது தாழ்ந்தவை அப்படின்ற கருத்தை ஃபெமினிஸ்ட் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி, சைக்காலஜி ஆர் ஆந்த்ரோபாலஜியில் பெண்கள் அடக்குமுறை போன்ற சில கேள்விகளுக்கு அறிவியல்னால மட்டும் பதிலளிக்க முடியாது. த டிவைடட் கான்ஷியன்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக்ஸ். ஃபெமினிஸ்ட் ஸ்காலர்ஸ்களுக்கு இடையே ஒரு ஆழமான இன்னர் கான்ஃப்ளிக்ட்களை ஷோவால்டர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபெமினிஸ்ட் அகாடமிக்ஸ் ஆண்கள்னால ப்ரொஃபஸர், பப்ளிஷர், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கனால ட்ரைன்ட் ஆகுறாங்க. இந்த ட்ரெடிஷன் விமன்களை பகுத்தறிவுடனும் அடக்கத்துடனும் சிஸ்டத்துக்குள்ள சேஃபாக ப்ளே பண்ண நன்றி உணர்வுடனும் இருக்க அது கற்றுக் கொடுக்குது. ஆனால் பெண்கள் இயக்கத்தில் சிஸ்டர்களால் அவங்க சவால் விடவும் கிளர்ச்சி செய்யவும் புதிய அறிவை உருவாக்குறதுக்கும் ஒரு அழைப்பை அவங்க உணர்றாங்க. இந்த டிவைடட் கான்ஷியன்ஸ் அகாடமிக் சக்ஸஸ் அண்ட் ஃபெமினிஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு இடையில ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணுது. த நீட் ஆஃப் கரேஜ் அண்ட் ரினிவல். மேல் சென்டர் அகாடமியால் தங்கி மேல் லிட்ரேச்சர்களை யூனிவர்சலாக கற்றுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷோவால்டர் பெண்கள் ஆறுதலை மறுத்து அறிவுசார் சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இதில் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் ரீரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அனாட்டமி, ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் தி பாடி. செகண்ட் ஒன் ரெடரிக், லாங்குவேஜ் அண்ட் ஆர்கியூமெண்ட். தேர்ட் ஒன் பொயட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த ரீரைட்டிங் நாலேஜோட முழு ஃபவுண்டேஷன்களையும் ரீஷேப் பண்ணணும். ஷோவால்டர்ஸ் கன்க்ளூஷன். இதில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இன்டலெக்சுவல் அண்ட் எமோஷனல், ரேஷியல் அண்ட் இமேஜினேட்டிவாக இருக்கணும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதிய முயற்சியில் சேர அனைவரும், மேன் அண்ட் விமன் 2 பேரையும், கிரிட்டிகிஸ், பொயட்டிகிஸ் அண்ட் லூட்டோரஸ் எல்லாரும் அவங்கள அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி ஷோவால்டர் டிக்ளேர் பண்ணுறாங்க, ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் வருகை தர்றது இல்லை, அது அங்கேயே தான் இருக்கணும் ஆர் அங்கேயே தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் ஒரு நிரந்தர வீடாக மாற்றணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.